Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? என்ன டாபிக் சொல்லி பார்க்கறப்ப புதிய நீர் மாசு தண்டனை விதிகள் 2024. நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த நீர் சட்டம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, வாட்டர் ஆக்ட். ஓகேவா? வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெனால்டி மிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் வந்து கொடுத்ததுனால தான் இந்த விதிகள் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வந்து வாட்டர் ஆக்ட் வரும், அதுக்கப்புறம் சில அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ அதை பத்தி பார்க்க போறோம், கவனிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து நியூஸ்ல பார்க்குறப்ப நீர் மாசுபாடு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் சட்டத்தை மீறுபவர்களுக்கு விசாரணை நடத்துவது மற்றும் அபராதம் விதிப்பதற்கு புதிய விதிகளை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாட்டர் அண்ட் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆக்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து உடனடியா வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது பண்ணது யாரும் பார்க்குறப்ப மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அரசின் அறிவிப்பின்படி புதிய விதிகள் உடனடியாக அமலுக்கு வரும். ஸோ இமிடியேட்டா என்ன பண்ணுங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அந்த நியூ ரூல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த விதிகள் சொல்லி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறுபவர்களுக்கான விசாரணை நடத்துவதற்கும் அபராதம் விதிப்பதற்கும் புதிய விதிகளை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஸோ இது வந்து முன்னாடியே நியூஸ்ல இருந்த டாபிக் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்காக வருது. சமீபத்திய திருத்தத்தின்படி ஓகே, ஸோ ரீசன் அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா தண்ணீர் சட்டத்தின் குற்றங்கள் மற்றும் மீறல்கள் குற்றமற்றது. ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்கன்னா டீக்ரிமினலைஸ் பண்றாங்க. முன்னாடிலாம் ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இதுக்குள்ள வருது அப்படின்னா அது வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இம்ப்ரெஸ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஃபைன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா டீக்ரிமினலைஸ் வந்து பண்றாங்க. இது வந்து நாட் அன் கிரிமினல் ஆக்டிவிட்டி, இட்ஸ் எ சஸ்டன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு விதிமீறல் தானே தவிர இது வந்து ஒரு குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ அதற்கு பதிலாக தண்டனைகள் அபராதமாக மாற்றப்பட்டன. ஸோ அந்த மாதிரி விதிமீறல் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபைன் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான சில அமெண்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டு அஃபென்ஸுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா பெனால்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தண்டனைகள் அபராதமாக மாற்றப்பட்டன. இருப்பினும் ஸோ என்னதான் வந்து தண்டனைகள் அபராதமாக மாற்றினாலும் அபராதம் செலுத்த தவறினால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அசல் அபராத தொகையை விட 2 மடங்கு வரை அபராதம் விதிக்கப்படலாம். ஏன்னா இவங்க வந்து அபராதமா மாத்திருந்தாலுமே அதை வந்து சப்போஸ் நீங்க பே பண்ணாம விட்டுறீங்க. ஓகே, அந்த மாதிரி பே பண்ணாம விடுறப்ப என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து கொடுக்கலாம், சிறை தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆக்ட் வந்து புதுசா வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது போக இல்லைன்னா இந்த மாதிரி 2 மடங்கு, ஸோ 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் இருக்கு அப்படின்னா 2000 வந்து நீங்க வந்து ஃபைன் கொடுக்குற மாதிரி இருக்கும் செலுத்த தவறினால். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு சில அந்த டியூரேஷன் பீரியட்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து தாண்டி போற மாதிரி 2 மடங்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது டபுள் ஆகும். அப்படி இல்லைன்னா 3 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த புது ஆக்ட் கீழே ஸோ மாசுபடுத்தாத வெள்ளை வகை தொழில்களுக்கு முன் அனுமதியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இது இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து புதுசா வந்து நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்க போறீங்க. அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட இருந்து நீங்க வந்து ப்ரியார் பெர்மிஷன் வந்து வாங்கணும். ஓகே, ஸோ முன் அனுமதி வந்து வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி நாங்கள் இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சில கேட்டகரிக்குள்ள வந்து அவங்களை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. ரெட், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கிரீன் அண்ட் தென் ஒயிட். இந்த மாதிரி 4 விதமான கேட்டகரி வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு வந்து எந்த இண்டஸ்ட்ரி நீங்க வந்து ஆரம்பிக்க போறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் என்னன்னா இந்த மாதிரி வெள்ளை வகை தொழில்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெள்ளை அப்படின்னு சொல்லி சொல்றப்ப இது வந்து நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் பொல்யூட்டிங் சொல்லி பாக்குறப்ப நமக்கு எதுல வரும் பாக்குறப்ப இந்த பிஸ்கட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், அதுக்கப்புறம் அந்த காட்டன் ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் கிளீன் பண்றது, அந்த மாதிரி விஷயம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அது எல்லாமே எதுனா வெள்ளை வகை தொழில்களுக்குள்ள வரும். ஓகேவா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா முன் அனுமதியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வெள்ளை இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரியார் பெர்மிஷன் வந்து தேவை கிடையாது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட இருந்து. ஓகே, ஸோ நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் வந்து இவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்காக. ஓகே, தண்டனைகளை நிர்ணயிக்கும் அதிகாரிகளை நியமிக்க மத்திய அரசுக்கு சட்டம் அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள். ஓகே, ஸோ அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா தண்டனைகளை நிர்ணயிக்கும் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இவங்களை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த ரேங்கிங்ல இருப்பாங்கன்னு சொல்லி பாக்குறப்ப குறைந்தபட்சம் இணை செயலாளர் பதவியில் இருப்பவர். இணை செயலாளர்னா
ஜாயிண்ட் செக்ரட்டரி. ஓகே, ஸோ அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்டனையை நிர்ணயிக்கும் அதிகாரிகள் அப்படிங்கிற போஸ்டிங்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அவங்க வந்து ரூல்ஸ் வந்து விதிமுறைகள் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் கொடுக்குறது இல்லைன்னா இம்ப்ரெஸ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிர்ணயிக்கிறது யாருன்னா இந்த அதிகாரிகள் தான். ஓகேவா, ஸோ அந்த பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி அதிகாரி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபைன் அமௌண்ட் இல்லைன்னா கொடுத்துட்டாங்க, ஒரு 15 லட்சம் வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அதிகமா இருக்கு எங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேல்முறையீடு வந்து செய்யலாம். யார்கிட்ட பண்ண முடியும் அப்படின்னா தேசிய பசுமை தீர்ப்பாணையம். ஓகே, இது என்ன பாக்குறப்ப நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல. அவங்க கிட்ட என்ன பண்ணலாம்னா மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 10% வந்து டெபாசிட் பண்ணிருக்கணும். ஓகே, ஒரு 1000 ரூபாய் வந்து ஃபைன் இருக்கு அப்படின்னா அதுல 10% வந்து நீங்க வந்து டெபாசிட் அமௌண்டா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த தீர்ப்பு வந்து மேல்முறையீடு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நியூ அமெண்ட்மெண்ட் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த அப்கமிங் ஆக்ட்ல வந்து என்ன டாபிக்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடோட ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்கீம் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ அந்த ஸ்கீம் வந்து எதனால் நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களின் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து தலையீட்டு திட்டமான ஊட்டச்சத்தை உறுதி செய் முதல் கட்டத்தின் முடிவுகளால் உற்சாகம் அடைந்தது. தமிழக அரசு 2ஆம் கட்டத்திற்கு தயாராகி வருகிறது. ஓகே, ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் வந்து முன்னாடியே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆனதுனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இது வந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனாலதான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற டாபிக் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஊட்டச்சத்தை உறுதி செய்யுங்கிறது ஒரு திட்டத்தோட பெயர் தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய். ஓகே, ஸோ அரியலூர் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசு ஊட்டச்சத்தை உறுதி செய் 2ஆம் கட்டத்தை துவக்கி வைத்தது. ஓகே, ஸோ இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இனிஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க அரியலூர்ல நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து. ஓகேவா, ஸோ சிஎம் ஸ்டாலின் வந்து இது வந்து இனிஷியேட் வந்து பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, ஸோ இது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து திட்டமாகும். ஸோ மெயினான ஃபோக்கஸ் யாருன்னு சொல்லி பார்க்கறப்ப ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ 0 முதல் 6. ஓகேவா, ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய 0 to 6 months அந்த ஏஜ் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா வரையிலான 76,700 குழந்தைகளின் தாய்மார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களால அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. எவ்வளவு பேர் பாக்குறப்ப 76,700 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து ரொம்ப பெரிய நம்பர் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரியான தாய்மார்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து ரொம்ப குறைபாடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அடையாளம் காணப்பட்டவர்கள் மொத்தம் 22 கோடி செலவில் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்படுவார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் பேஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நம்பர் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது வரக்கூடிய இந்த 76,700 தாய்மார்கள் வந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செகண்ட் பேஸ்ல வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியரி அந்த அமௌண்ட் இல்லைன்னா அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ 2022 தொடங்கப்பட்ட திட்டத்தின் முதல் கட்டம் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் கண்டறிந்தது. மேலும் அரசாங்கத்தின் தலையீட்டிற்கு பிறகு அவர்கள் 77.3% பேர் முன்னேற்றம் கண்டு சாதாரண நிலைக்கு முன்னேறினார். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்கீமுக்கு வந்து நிறைய பெனிஃபிஷியரியான அந்த கிட்ஸ் இல்லைன்னா அந்த நியூட்ரிஷனல் சப்ளை எல்லாமே கொடுக்குறப்ப என்ன பண்றாங்கன்னா 77.3% பேர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகள் வந்து நம்ம டிஎம்எஸ் முக்கியமானது. 77.3% பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நார்மலான ஸ்டேஜுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க அந்த மால் நுரைச்சீடு ஸ்டேஜ்ல இருந்து. ஓகே, ஸோ ஊட்டச்சத்து குறைபாடுல இருந்து ஊட்டச்சத்து மிக்க நபர்களாக வந்து மாறி இருக்கிறாங்க. அது பெர்சன்டேஜ் தான் 77.3% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து தொகுப்பு. ஓகேவா, ஸோ அந்த நியூட்ரி கிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பாக்குறப்ப நியூட்ரி கிட். ஓகே, ஸோ அந்த நியூட்ரி கிட் வந்து என்ன பண்ணாங்கன்னா தாய்மார்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மூலியமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில சத்துக்கள்லாம் கிடைக்கும். அது மூலியமா குழந்தைகளும் வந்து ஆரோக்கியமா வளரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா, ஸோ அந்த தொகுப்பில் தாயின் ஆரோக்கிய கலவை அதாவது மதர் ஹெல்த் மிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இரும்பு மற்றும் போலிக் ஆசிட் மருந்து கரைசல் அதாவது சிரப். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மிக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ் கொடுக்குறாங்க. அது போக வந்து அயன் அண்ட் போலிக் ஆசிட் சிரப். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சிறப்பு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ அயன் எதுக்குன்னா இரும்பு சத்துக்காக கொடுக்குறது. ஓகே, ஸோ அந்த டேப்லெட் எல்லாமே இருக்கும்.
சிறப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஃபோலிக் ஆசிட் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அந்த தாய்மார்களோட அந்த எலும்பு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது, அதுக்கப்புறம் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கிறதுக்காகவும் இந்த சிறப்பு வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, மற்றும் பிற பொருட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க இந்த ஊட்டச்சத்து தொகுப்புல வந்து. சரியா, நம்ம வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பார்த்துருக்கோம். சப்போஸ் இது வந்து பிலிம்ஸ்ல கேட்கறாங்கன்னா அந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப ஒரு கேள்வியில வந்து கொடுக்கலாம், 0ல இருந்து 1 வயசு வரக்கூடிய குழந்தைகளின் தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து தவறாக மாறிடும். ஓகே, ஸோ 0ல இருந்து 6 மாதங்கள் உள்ள குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான இதோட ஃபோக்கஸ் ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதை பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.